சும்மா எப்ப பாரு டிவிக்கு இப்பதானே வந்தாங்க, என்ன பண்ணிட போறாங்க, என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு இருந்தவங்களுக்குலாம் முதலமைச்சரோட அதிரடி உத்தரவு வாயடைக்க வச்சிருக்கு. தமிழக நகரங்கள் 6 மாதத்துக்குள்ள சர்வதேச தரத்துக்கு உயர்த்தணும்னு முதலமைச்சர் விஜய் அதிரடி உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அதிகாரிகள் தினமும் அதிகாலை கள ஆய்வு செய்யணும் அதிரடி உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. முதலமைச்சர் விஜய் தமிழகத்தோட மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளுக்கு ஒரு பயங்கரமான அதிரடியான 6 மாத கெடுவை விதிச்சிருக்காரு. அடுத்த 6 மாசத்துக்குள்ள நம்ம ஊரெல்லாம் லண்டன், சிங்கப்பூர் ரேஞ்சுக்கு சர்வதேச தரத்துல மாத்தணும், இல்லனா ஆபீசர்ஸ் மேல ஆக்ஷன் கன்ஃபார்ம் அப்படின்னு செம ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான முடிவையும் அவர் எடுத்திருக்காரு. அது என்ன முடிவுனா, இந்த 6 மாசத்துல நம்ம தமிழ்நாட்டுல என்னெல்லாம் மாறப்போகுது, அதிகாரிகளுக்கு நம்ம சிஎம் விஜய் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த அதிரடியான உத்தரவு என்ன அப்படின்றத இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். பொதுவா நம்ம ஊர்ல எல்லாம் ரோடு சரியில்லைனா, குப்பை வண்டி வரலனா, இல்ல தண்ணி பைப்ல லீக்கேஜ் இருந்தா நம்ம யாரை திட்டுவோம்? நகராட்சி நிர்வாகத்தை தானே. கடந்த ஆட்சியில எல்லாம் நகராட்சி நிர்வாகத்துக்கும் குடிநீர் வழங்கல் துறைக்குன்னு தனித்தனியா அமைச்சர் இருப்பாங்க. ஆனா தற்போதைய தாவேகா ஆட்சியில முதலமைச்சர் விஜய் ஒரு அதிரடியான ட்விஸ்ட் ஒண்ண வச்சிருக்காரு. இந்த துறைய வேற யார்கிட்டயுமே கொடுக்காம தன்னுடைய நேரடி பொறுப்புலையே எடுத்துக்கிட்டாரு. ஒரு மாநிலத்தோட வளர்ச்சிக்கு நகர்ப்புற மேம்பாடுதான் முக்கியமான ஒண்ணு. அதனாலதான் அதை நானே நேரடியா கவனிச்சாதான் வேலை வேகமா நடக்கும்னு தன்னோட கையில எடுத்திருக்காரு. சமீபத்துல நடைபெற்ற நகராட்சி நிர்வாகத்துறையோட ஒரு உயர்மட்ட கூட்டத்துலதான் முதலமைச்சர் இந்த முடிவை எடுத்திருக்காரு. உள்ளாட்சி அமைப்புகளோட கமிஷனர்கள்ல இருந்து அடிமட்ட வார்டு அதிகாரிகள் வரைக்கும் எல்லாருமே தினமும் காலையில ஆபீஸுக்கு போறதுக்கு முன்னாடி நேரடியா ஸ்பாட்டுக்கு போயிட்டு கள ஆய்வு செய்யணும். அதாவது விடிய காலையிலேயே போயிட்டு அங்க என்ன நடக்குது அப்படின்றத நீங்க ஃபீல்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இனிமே ஏசி ரூம்ல உட்காந்துட்டு வர ஸ்நாக்ஸை சாப்பிட்டுக்கிட்டு வெறும் ஃபைல மட்டும் பார்த்து சைன் பண்ணா பத்தாது. காலையில ரோடு ரோடா போயிட்டு வேலை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம நம்ம ஊர்களுக்கு செல்லக்கூடிய சாலை ஓரமா இருக்கக்கூடிய சென்டர் மீடியன்கள்ல பெரிய அளவு மரக்கன்றுகளை நடணும்னு சொல்லியிருக்காரு. சும்மா ஏனோ தானோன்னு இல்லாம நிழல் தரும் மரங்களையும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கக்கூடிய செடிகளையும் வச்சு நகர்ப்புறங்களை இன்னமுமே ரொம்ப பசுமையாக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதனால சிட்டியோட பொல்யூஷன் குறையும், வெயில் காலத்துல சூடு கொஞ்சம் தனியும், மக்களோட வாழ்க்கை தரமும் குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு சொல்வாங்கல்ல, அதுவும் உயரணும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருக்காரு. அடுத்ததா பெரிய தலைவலியான குப்பை பிரச்சனை. மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு தரம் பிரிச்சு வாங்குறாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அது சரியா நடக்குதானா? கண்டிப்பா கிடையாது. தரம் பிரிச்சு சேகரிக்கக்கூடிய முறைய 100% கட்டாயமாக்க போறாங்கன்னு இப்போ பேச்சு வந்துட்டு இருக்கு. இப்படி முதலமைச்சர் போட்ட உத்தரவுக்கெல்லாம் யாராவது அடிப்பணியாம இருந்தாங்கன்னா, அலட்சியம் காட்டக்கூடிய அதிகாரிகள் இருந்தாங்கன்னா அவங்க மேல கடுமையான துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, இப்படி ஒரு ஆர்டர் போட்டாச்சு, அவங்க எல்லாம் சரியா வேலை பாக்குறாங்களா இல்லையா அப்படின்றது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மூல முடுக்கெல்லாம் நம்ம போய் பார்த்துக்கிட்டா இருக்க முடியும். அதிகாரிகள் மட்டும்தான் ரோடு ரோடா போய் செக் பண்ணுவாங்களா, பாப்பாங்களான்னு கேட்டா, நம்ம முதலமைச்சர் விஜயும் திடீர்னு எந்த ஊருக்கு வேணாலும், எந்த வார்டுக்கு வேணாலும் திடீர்னு போய் ஆய்வு நடத்துவாராங்க. இப்படியெல்லாம் அந்த கூட்டத்துல அவர் பேசியிருக்காரு. தமிழ்நாடு முதலமைச்சர் போட்டிருக்கக்கூடிய இந்த உத்தரவுகளை அதிகாரிகள் உண்மையாவே நேர்மையா செயல்பட்டு இதெல்லாம் நிறைவேற்றுவாங்களா, நம்ம தமிழ்நாட்டுல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த மாற்றம் நிகழுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்த மாதிரியான மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.